ஏல் எல்லோகே இஸ்ரேல். அப்படின்னா என்ன சொல்றான்? கடவுள் யாக்கோபுக்கு மட்டுமே கடவுள். எவ்வளவு ஆசை பாருங்க அவனுக்கு. யாக்கோபுக்கு மட்டுமே சொந்தமானவர் கடவுள் யெகோவா. ஏல் எல்லோகே இஸ்ரேல். இன்னொருத்த அவர் மேல அவரை ஷேர் பண்ணிக்கிறத அவன் விரும்பவே இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய உடைமையாக்க அவன் சொல்றான். ஏல் எல்லோகே இஸ்ரேல். இஸ்ரேல்னா அவன் ஏல் எல்லோகே அப்படின்னாக்கா இறைவன் எனக்கு மட்டும், இறைவன் எனக்கு மட்டும் சொந்தம், இஸ்ரேலுக்கு மட்டும், யாக்கோபுக்கு மட்டும் சொந்தமானவர் அப்படின்னு சொல்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இப்படி தெரிந்து கொண்ட மக்கள் 1000 தவறுகள் எது இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவங்க என்னுடையவர்கள், அவங்க என்னுடையவர்கள். பார்வோன்ட்ட மோசே மூலமா என்ன சொல்றாரு? ஏன் ஜனம்னு சொல்றது மட்டும் இல்லை, இஸ்ரேல் என்னுடைய தலைச்சம்புள்ள, இஸ்ரேல் சேஷ்ட புத்திரன், அப்படின்னா என் சொத்துக்கெல்லாம் உரிமையானவன், என் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு அதிகாரம் உள்ளவன். என் பிள்ளைய விடு, என் ஜனத்தை விடு. இஸ்ரேல் என்னுடைய ஊழியக்காரன், அவனை விடு. இஸ்ரேல் என் ஜனம், அவங்கள விடு. இன்னும் என் ஜனத்துக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிறாயா? உங்களுக்கு புரியுதுங்களா? யாக்கோபே, உன்னை மீட்டுக்கொண்ட